வேண்டியதை அருளும் முருகனின் 21 நாட்கள் விரதம். முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம். அம்பாள் சிவனின் உடலில் பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் என கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது 21 நாட்கள். சிவசக்தி சொரூபமான முருகப்பெருமானுக்கு 21 நாட்கள் விரதம் இருந்தால் வேண்டியதும் நினைத்தது நடக்கும். விரதத்தை முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, பூசம், விசாகம் ஆகிய ஏதாவது ஒரு நாளில் துவங்கலாம். விரதத்தை துவங்கும் போது அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முதலில் குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகனை வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும். அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 21 நாட்கள் தினமும் பால், பழம் ஆகியவற்றை 3 வேளையோ அல்லது 1 வேளையோ 2 வேளையோ உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். காலை மாலை 2 வேளையும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முருகனுக்கு நெய்விளக்கேற்றி நெய்வேத்தியமாக காய்ச்சிய பசும்பாலில் தேன் கலந்து வைத்து வழிபட வேண்டும். விரத நாட்களில் முருகனுக்குரிய பாடல்கள் பாடி வழிபடலாம். பூஜை முடிந்ததும் நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம். விரதம் நிறைவு செய்யும் நாளன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இந்த முறையில் முருகனுக்கு 21 நாட்கள் விரதம் இருந்தால் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும்.